ஒரு மணி நேரத்தை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இன்னுமே நீ என்ன பண்ணுறது? அழுந்துருவாங்களாட்டிங்க விட்டா. ஹலோ ஹைஸ், குட் மார்னிங், வெல்கம் டு மை த நியூ vlog. நான் வளர்த்தினா தான் சொன்னேன் கிடையாது. நீ தான் வித்துவிட்ட. என் பேச கேட்டியா? சரி, இவ்வளோ நல்ல கடை வருமா? ஏயா Girl, you got me cruising on the moonlight. Top down, playing new sounds while the wind blows over. இந்த மாதிரி உனக்கு மறுபடியும் நல்ல கடை வருமானே. நீ நேபர் எப்படி விளையாடுறான்? வித்துட்டு அவளை தான் இன்னும் ஒரு மணி நேரத்தை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இன்னுமே நீ என்ன பண்ணுறது? போயிட்டு சரிப்பா. ஆயா பேரு கூட ஒன்னாட்டமா வாங்கி போடுறோம். ஆயா பேருக்கு எங்கே வித்த கடாய் காணோம்? அங்கே இருக்குதா? ஆனால் மனுஷன்தான் அந்த கடாய். வாய் ஒன்று தான் இல்லை பேசுறதுக்கு. வா சாமி வா, தெண்டா வா. அதோட அம்மா தான் வருது. எங்கே காணோம்? இந்தாப்பா கூட பாட்டி எதுக்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாடா. இந்த கடாய் வந்து ரொம்ப நல்ல கடாய். அதனால் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாட்டி கூப்பிட்டா வரும். இப்போ நான் பக்கத்தில் இருக்கிறனா வர மாட்டேங்க. நான் மோஸ்ட்லி ஆடு மேய்க்க மாட்டேன். எங்கள் பாட்டி தான், எங்கள் பாட்டி ஆடு மேய்ப்பாங்க. அவங்க எல்லாம் கையில் பழக்கி வச்சுக்கிறாங்க. எங்கள் பாருங்க, பாட்டி நின்றுக்கிட்டு கூப்பிட்றாங்க. அந்த கடாய் அங்கே இருக்குது. ஏயா இப்போ எதுக்கு அந்த கடாய் வைத்த? ஆடா ஆயா, என்னடா சே எருமை வச்சு மேய்ச்சி கோழிஞ்சி இங்கே பாரு. இப்படி இந்த கோழிஞ்சி இப்படி படுத்துருந்தா இறமையாக வச்சு மிதிக்காது. இறமை பாரு எப்படி முடிக்குது பாரு. ஏய் இப்போ கொன்னப்டா தீனி திங்களை பார்த்தீங்க தெரியாத ஆரே கொன்னேப்பிச்சு. மாட்டு தட்டை போட்டு சாணி வந்துருச்சு என்னமோ அதுவும் தெரியல. கட்டையை கொண்டாந்து கிட்டேன்னு போட்டு ஐயா கத்தையை போட்டாவே இப்படி மாட்டு கத்தை, நீ கத்தையை போட்டால் இப்படி ஆகுது. எப்படி இப்போ புண்டிகாய் மட்டும் வரும். இறமத்தாய் வச்சு மேய்ச்சிருச்சு. இறம் பாரு எப்படி முழிக்குதுன்னு பாரு. எருமை அது முழிக்கும். இன்னும் வச்சு மிதிச்சதுமே இப்படி குடலாம் வெளியே வரும். கத்தையை போட்ட தெரியும் வேற. ஐயா என்ன அநியாயமாக போச்சு. நீ காலையில் என்னது கோழிஞ்ச திறந்துட்டு நீங்க? நானே கமித்தி தானே போட்டு வச்சுட்டு இருந்தீங்க. ஓப்பங்காரன் அப்பா கோழி எது குஞ்சு கோழி குஞ்சதுன்னு தெரியாத? அந்த இரும்போல எழுந்தது திறந்து சொன்னா ஆ இதை போய் திறந்து அப்போ போயாயா அநியாயமே தாசோடு கோழிஞ்சு போயிடுச்சு. ஐயா ஓ குடலே வெளியே வந்துருச்சு. இறம் வச்சு மேய்ச்சி. இறம் பாரு, இறம் பாரு எப்படி முடிக்குது. ஏய் வச்சு மேய்ச்சிவிட்டு வச்சு கொன்னேப்டா. என்ன பண்ணிட்டோம்? இன்னும் குழியில் போட்டு மூடிட்டா குழி பறிச்சு. என்ன பண்ணுறோம் பாவம் இங்கே பாரு குடலே வெளிந்துருச்சு கோழிஞ்சிக்கு. சார் போய பாவம் பாவமாக இருக்குது எனக்கு. தேங்காய் ஒன்று போட்டு உனக்கு பாவமா? இப்போ கோழியும் செத்து போச்சுன்னா வருத்தம் இல்லை உனக்கு? ஏயா 3 கோழி குஞ்சு, ஒரு கோழி 7 குஞ்சு, ஒரு கோழி 5 குஞ்சு, ஒரு கோழி 6 குஞ்சு, 3 ஒன்றா விட்டு கடைசியாக 18 குஞ்சு இருந்துச்சு. இல்லை 18 குஞ்சும் கீரி பிடிச்சி போச்சு, காக்காத்து வச்சு போச்சு, கடைசியாக இறம குடிச்சிச்சு. இப்போ இன்னும் 9 தான் இருக்குது இதோட சேர்த்து. போயாயா கோழியே லாக்கியில். டியூ டு ஃபினான்ஷியல் கண்டிஷன், அதாவது பொருளாதார பற்றாக்குறையினால் அந்த குட்டி வந்து எங்கள் பாட்டி விற்றுட்டாங்க. நானாக வந்து மோஸ்ட்லி ஆடு வந்து அதிகமாக பிடிச்சி கட்ட மாட்டேன். அதிகமாக என் பாட்டி தான் வந்து ஆடு மேய்க்கிறது எல்லாமே கட்டுவாங்க. அவங்க தானே அந்த நீவும் போது அது பாரு முத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு எங்கள் பாட்டி எவ்வளோ ஆட்டு மேலே எவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்கன்னு. நான் என்ன தான் சிரிச்சிட்டு பேசிட்டு இருந்தாலும் எங்கள் பாட்டி வந்து ரொம்ப ஷேடாக தான் இருக்கிறாங்க. எங்கள் பாட்டியோட அம்மா, அதாவது அவங்க இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருந்து அந்த பாட்டி இறக்கும்போது வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து காசு கொடுத்தாங்க. அந்த பாட்டியோட ஞாபகமாக ஆடு வாங்கி விட்டாங்க. பத்தாவது அந்த ஃபீலிங்ஸு, பத்தாவது ஆடு வந்து ரொம்ப நாளாக கையிலே
நீ வார்த்த ஃபீலிங்ஸ் எல்லாம் சேர்த்து எங்கள் பாட்டி ரொம்ப சேடாக இருக்கிறாங்க. அழுந்துருவாங்களாட்டிங்குது விட்டா. சரி பார்த்து போயிட்டா. அங்கேயே வண்டி மட்டும் பார்த்துட்டு இருந்தா திரும்பி வரப்போகுதா? சரி மறுபடியும் நல்ல நல்ல கடாய் வரும், கவலைப்படாத. வந்தா தான் அழுவாத, பார்த்துக்கலாம். ஏய் யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க? ஆ 1/2 லிட்டர் 50 ரூபா, 4 லிட்டர் வரும். ஏய் யார்கிட்ட வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஆயா ஆயா நோவலை பற்றி எடுத்தோம். ஆயா 4 லிட்டர் 40 ரூபா, 1/2 லிட்டர் 60 ரூபா. இவ்வளோ நேரமா மூசோ சாப்பிட்டுட்டு இருந்த? நான் 2 தடவை சாப்பிட்டேன். ஏய் 2 தடவை சாப்பிட்டாலும் நான் சின்ன பிள்ளை. நம்ம டைம் டேபிள் அண்ணா 8:30 8:35 வரைக்கும் 5 நிமிஷத்தில் சோறு சாப்பிட்டுருவேன். அதான் 1 மணி நேரம் சோறு தின்றுவேற. 1 மணி நேரம் டைம் டேபிள் படி அம்மா சாப்பிட்டீங்களா? அம்மா உன் டைம் டேபிள் பாரு அம்மா, மௌலி கலாய்க்கிறான். பேச்சுக்கு போர் அடிக்குது, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா வரணும்னு டைம் டேபிள்னு ஒரு பேர்ல பார்த்தேன். எல்லாம் பார்த்து திட்டுறீங்க. மௌலி அம்மா இல்ல டைம் டேபிள்ல இப்படிதான் எழுதிக்கிறீ அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் அப்படி நல்லா பார்ப்பேன். இவ்வளோ நேரம்லாம் சாப்பிடக்கூடாது அம்மோ. இதான் சாப்பிட்டேன் என்னவோ அம்மா சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு பாக்டீரியாலாம் போய் சாப்பாட்டில் ஏறிடும். நீ சித்தா பாடுறா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் பருத்தி இருக்கலாம். வாங்க இங்கே ஒரு கவுசி பேர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஃபோன் பார்த்துட்டே சொல்லுங்க. நானும் இப்போ தான் சோறு சாப்பிட்றேன். நீயும் அம்மாவே டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பிய? டைம் டேபிள்லாம் கிடையாது. சாப்பிட்டேன் ஆ 15 நிமிஷம் சாப்பிட்டேன். அம்மா 1 மணி நேரம். சரி மொழி தாத்தா போய் சோறு கொடுத்துட்டு வரணும். நீ வரையா இல்லையா? பாய் ஆ தாத்தாக்கு சாப்பாடு கணக்கு கொடுத்துட்ருக்கேன். தாத்தா சாப்பிட்டுட்டு இருக்காரு. என் மடியில் எங்கள் ஃபோனை பண்ணுற அலப்பறையை பாருங்களேன். இங்கே பாருங்க, தினமணிக்கு பால் கொண்டு வருவேன். எங்கள் வீட்டில் சாயந்தரம் ஆனால் டீ வைப்பாங்க. டேய் பால் கொண்டு வரேன். இன்றைக்கி இவனுக்கு பால் கொண்டு வரல, அதனால் மேலே ஏறிட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறான். ஆ தேவ் கொண்டு வரலடா. ஆ சரி இறங்க பால் கொண்டு வரல. கடிக்கிறான். டேய் கடிக்கூடாதுடா. சரி இன்னைக்கு ஒன்றும் கொண்டு வரல, விடு. நாளைக்கு மறந்துட்டேன். சரி பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ரொம்ப குட்டி பூனே எடுத்து வந்தான், ஓரளவுக்கு வளர்ந்துட்டான். சரி நான் வீட்டுக்கு போட்டா டேய் போ நான் வீட்டுக்கு போகிறேன். ஏய் பா அந்த குட்டி எடுத்தது வந்து மோஸ்ட்லி எனக்கே வந்து ரொம்ப சேடாக தான் இருக்குது. சரி பாட்டி வந்து அந்த குட்டி வந்து விற்றுருக்க மாட்டாங்க. ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, அதாவது ஒரு காசு கொஞ்சம் பத்தலை ஒரு விஷயத்துக்காக, அதனால் விற்றுட்டாங்க. இல்லைன்னா பெருசாகிற வரைக்கும் கூட வச்சுருப்பாங்க. ரொம்ப சைலண்டான பையன், இடிக்க மாட்டான் யாரையும். எப்படி சொல்கிறது, ரொம்ப சேட்டையும் பண்ண மாட்டான். ரொம்ப கொழுன்னு அழகாக இருப்பான். ஆனால் பாட்டி விற்றுட்டாங்க. பாட்டியும் மனசே கேட்கல. பாட்டிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. டெய்லி என்னோடய விளாக் வந்து டே பை டே நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.